தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். மதுரையில் இன்று நடைபெறுகிறது தாவேகாவின் 2வது மாநில மாநாடு. மாநாட்டில் பங்கேற்க குவிந்து வரும் தொண்டர்கள். பாதுகாப்பிற்காக 550 பவுன்சர்கள் வரவழைப்பு. மதுரை பாரப்பத்தையில் தாவேகா மாநாட்டிற்காக நிறுவ முயன்ற 100 அடி உயர கொடிக்கம்பம் சாய்ந்து விபத்து. 30 டன் எடை தாங்கும் கிரேன் மூலம் கொடிக்கம்பத்தை நிறுவ முயன்ற போது கார் மீது விழுந்ததால் தாவேகாவினர் அதிர்ச்சி. கார் மீது கொடிக்கம்பம் திடீரென விழுந்தபோது தாவேகாவினர் அலறி அடித்து ஓட்டம். கிரேன் பெல்ட் அறுந்து விழுந்ததே விபத்திற்கு காரணம் என தகவல். கொடிக்கம்பம் விழுந்து நொறுங்கிய போது காரில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்ப்பு. தொண்டர்களுக்கு இடையூறு இன்றி மாநாடு நடத்த விஜய் உத்தரவு. முப்பது நாட்கள் சிறையில் இருக்கும் பிரதமர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் மசோதா. கைதானாலே பதவி பறிப்பு என்பது ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்கும் செயல் என எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனம். மக்களவையில் அமித்ஷா தாக்கல் செய்த மசோதாவிற்கு தொடக்க நிலையிலேயே எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. அரசியல் அமைப்பிற்கு எதிரானது என மசோதாவின் நகலை கிழித்து எறிந்து காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அமளி. பிரதமர், முதலமைச்சர், மத்திய அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் சட்ட மசோதா எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பால் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்பட்டது. அமித்ஷா தாக்கல் செய்த மசோதா கருப்பு மசோதா. இது ஒரு கருப்பு நாள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். விசாரணை, தீர்ப்பு என எதுவுமே இல்லாமல் 30 நாட்கள் கைதாகி இருந்தாலே பதவி நீக்கம் என்பது கருப்பு சட்டம் என விமர்சனம். சட்டப்பேரவை நிறைவேற்றப்பட்டு 2வது முறையாக மசோதா அனுப்பி வைக்கப்பட்டதால் ஆளுநர் ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும். குடியரசுத் தலைவர் எழுப்பிய 14 கேள்விகள் தொடர்பான வழக்கு விசாரணையில் உச்சநீதிமன்றம் விளக்கம். பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கும் மசோதா மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றம். மக்கள் செல்வாக்கையும் கட்சி செல்வாக்கையும் திமுக இழந்துவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். உதயநிதியை துணை முதலமைச்சராக்கியதுதான் திமுக செய்த சாதனை என்றும் குற்றச்சாட்டு. சீமான் மீது வழக்கு பதிய காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீதித்துறையை விமர்சித்ததாக வழக்கறிஞர் தாக்கல் செய்த மனு மீது நடவடிக்கை. வரும் சட்டமன்ற தேர்தலில் நடிகர் சூர்யா போட்டியிடப் போவதில்லை. சூர்யா பற்றி வெளியான செய்தி வதந்தியே என ரசிகர் மன்றம் விளக்கம்.
6 கோடிக்கான சொத்து உத்தரவாதத்தை தாக்கல் செய்யாத நடிகர் ரவி மோகனின் சொத்துக்களை முடக்க மனு தாக்கல் செய்யலாம். வழக்கு தொடர்ந்த பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. நாமக்கல் அருகே வீடு புகுந்து கிராம நிர்வாக அலுவலர் சிவகாமி தாக்கப்பட்ட விவகாரம். மண்ணல்ல அனுமதி தராத ஆத்திரத்தில் தாக்கியவர் கைது. 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு. நாமக்கல் மாவட்டத்தில் வீடு புகுந்து கிராம நிர்வாக அலுவலர் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு அண்ணாமலை கண்டனம். திமுக ஆட்சியில் நேர்மையான அதிகாரிகளுக்கு பாதுகாப்பில்லை என்றும் குற்றச்சாட்டு. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீதான வருமான வரி வழக்கில் ரூபாய் 36 கோடி செலுத்துமாறு சட்டப்பூர்வ வாரிசான தீபாவிற்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸுக்கு இடைக்கால தடை. வருமான வரி நோட்டீஸின் அடிப்படையில் வசூல் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவு. சத்துணவு திட்டத்தில் காலியாக உள்ள 60,000 பணியிடங்களை நிரப்பக் கோரி போராட்டம். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மறியலில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்கள் கைது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 69,736 கன அடியாக குறைந்தது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 120 அடியாக உள்ளது. திருபுவனம் ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக திண்டுக்கல்லில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. கொடைக்கானலில் ஆம்பூர் பிரியாணி கடை உரிமையாளரை கைது செய்து விசாரணை. மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கை உயர்நீதிமன்றம் முழுமையாக கண்காணிக்கும். உரிய நேரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சிபிஐக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு பாராட்டு. மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி முறைகேடு அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தால் விசாரிக்கலாம். சொத்து வரி முறைகேட்டை சிபிஐ விசாரிக்க உத்தரவிடக் கோரிய மனு மீது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. தெலங்கானாவில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து காவலர் மீது ஸ்கூட்டி விட்டு மோதியவர் கைது. நெஞ்சை பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. ஏழுமலையானை தரிசிக்க இடைத்தரகர்களை யாரும் அணுக வேண்டாம். பக்தர்களுக்கு திருப்பதி தேவஸ்தானம் அறிவுறுத்தல். உக்ரைன் ரஷ்யா இடையே நீடிக்கும் போரை முடிவுக்கு கொண்டு வரவே இந்தியா மீது வரி. இந்திய பொருட்கள் மீது 50% வரி விதிப்பு தொடர்பாக வெள்ளை மாளிகை புது விளக்கம். ஆப்கானிஸ்தானில் சாலை விபத்தில் தீப்பிடித்து எரிந்த பேருந்து. 17 குழந்தைகள் உட்பட 71 பேர் உடல் கருகி உயிரிழந்த பரிதாபம். தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.